அப்புறம் என்னங்க கைஸ், ஒரே ஒரு எபிசோடு தான். ஒட்டுமொத்த கேள்விகளுக்கும் பதில் சொல்லிட்டாப்புல நம்மளுடைய விஜய் சேதுபதி. ஒரு பக்கம் சாச்சனாவை பயங்கரமாக ப்ரொடெக்ட் பண்ணுறாரு, சப்போர்ட் பண்ணுறாரு அப்படின்னு சொல்லி பல விதமான அக்யூசேஷன் விஜய் சேதுபதி மேலே வைக்கப்பட்டிருந்தது. அது மட்டும் இல்லாமல் பல கேள்விகளும் வந்து எழுப்பிட்டு இருந்தாங்க. இந்த பக்கம் அப்படியே திருப்பினா கண்டஸ்டண்ட்டை ஒழுங்காக பேச விட மாட்டேங்கிறாரு. அவங்க பேச வந்தாலும் எப்போ பார்த்தாலும் உட்காருன்னு வந்து சொல்லிடுறாரு. அது தாண்டி வந்து என்ன பேச வந்தாலும் இவராக ஒரு விஷயம் ஆமாம் தானே அப்படின்னு சொல்லிட்டு இவராக ஒரு கன்க்ளூஷனை வந்து கொடுக்குறாரு அப்படின்னு சொல்லிட்டு பலவிதமான விமர்சனங்கள் விஜய் சேதுபதி மேலே இருந்தது. ஏன் இன்க்ளூடிங் அவருக்கு வந்து ஒழுங்காக ஹோஸ்ட் பண்ண கூட வரல அப்படிங்கிற மாதிரி பல விமர்சனங்கள் விஜய் சேதுபதி மேலே வந்து இருந்தது அப்படின்றதுல எந்த விதமான மாற்று கருத்துமே இல்லை. பட் அதுக்கெல்லாம் ஒரு விடை வந்து இன்னைக்கான எபிசோடு வந்து அமைஞ்சிருக்கு அப்படிங்கிறதுல மாற்று கருத்து இல்லை. அண்ட் இதெல்லாம் தாண்டி சாச்சனா அவர்களை வந்து பொழந்து கட்டின சில சம்பவங்கள், அருண் பிரசாத்தோடைய அதிக பிரசங்கத்தனம், முத்துவோடைய கிளாரிட்டி ஆஃப் ஸ்பீச்சு, முத்துவுக்கே டஃப் கொடுக்கக்கூடிய அளவுக்கு வந்து சௌந்தர்யாவோட ஸ்பீச் கொடுத்தது. ஸோ இது மாதிரி பல சம்பவங்கள் இன்றைக்கி வந்து உள்ளடங்கியிருக்கு. ஸோ இதெல்லாம் இந்த வீடியோவில் முழுசாக வந்து பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோக்கு போகிறதுக்கு முன்னாடி நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதாங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் ஒரு பெல் ஐக்கான் இருக்கும், அதையும் ப்ரெஸ் பண்ணி ஹாலில் போட்டுக்கோங்க. அப்போ தான் நாங்கள் அப்டேட் பண்ணுற ஒவ்வொரு வருஷமும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும். அதை தான் இந்த வீடியோக்கு அட்லீஸ்ட் ஒரு 500 லைக்கான எதிர்பார்க்குறோம். ஸோ லைக் போடுங்க, வீடியோ பாருங்கள். வாங்க இந்த வீடியோக்குள்ளே வந்து போகலாம். முதல்ல வந்த உடனே விஜய் சேதுபதி அவர்கள் எல்லாருக்கும் வணக்கத்தை வந்து சொல்கிறாங்க. ஆட்சி அதிகாரம் மாறினால் ஏதாவது சம்திங் வந்து வீட்டுக்குள்ளே நடக்குமோ அப்படின்றதுனால நாங்கள் மாற்றி விட்டோம். ஆனால் என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத உள்ளே போய் வந்து டிஸ்கஸ் பண்ணலாம். அதுக்கு முன்னாடி வெள்ளிக்கிழமை நிகழ்வுகள் செம்ம இரிட்டேட் ஆகிடுச்சு இதை பார்க்கும்போது. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆல்ரெடி இந்த பசங்க ஒன்றுமே பண்ணுறதில்ல. பிக் பாஸ் சீசன் 8 உட்காந்துக்கிட்டு சாப்பிட்றானுங்க, தூங்குறானுங்க, டாஸ்க் வச்சு ஏதோ ஒன்று விளையாடுறானுங்க, சண்டை போடுறதுல ஒன்றும் இல்லை, கண்டென்ட் கொடுக்கணுன்ற ஒரு அறிவும் இல்லை. அதே மாதிரி சம்பளம் வாங்குகிறோமே அதுக்கு ஏதாவது சம்திங் வந்து பண்ணலாண்டா அப்படிங்கிற ஒரு எண்ணமே கிடையாது. இஷ்டத்துக்கு ஜாலியாக வந்து உட்காந்துட்டு இருக்காங்க. சொல்லப்போனால் டூ நத்திங்கில் தான் இருக்காங்க. ஸோ அவங்களுக்கு வந்து 5 ஸ்டார் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அட்வர்டைஸ்மெண்ட்டை கொடுக்கறதுக்காக ஒரு டாஸ்க்கை வந்து வைக்கிறாங்க. அந்த டாஸ்கில் வந்து பார்த்திங்க அப்படின்னா 5 ஸ்டார் ஈட் 5 ஸ்டார் டூ நத்திங் அப்படிங்கிற மாதிரி ஒரு டேக்லைன் வந்து வேறு கொடுக்குறாங்க. ஸோ ஒவ்வொருத்தரும் அதை வேறு பெருமைப்படுத்தி வேறு பேசுகிறாங்க. ஸோ நமக்கு அதை பார்க்கும்போது எப்படி இருந்துச்சு அப்படின்னா, ஒவ்வொருத்தரும் அந்த வார எண்டில் வந்து நல்லா 5 ஸ்டார் சாப்பிட்டுட்டு வாரம் முழுக்க வந்து பார்த்திங்கன்னா டூ நத்திங்காக வந்து இருந்துட்டு திரும்பி வார எண்டில் வந்து அந்த ஆட்களையே பிடிச்சி, ஏண்டா நீங்கள்லாம் என்னடா பண்ணிட்டீங்க, அதுவும் இதுக்கு முன்னாடி இருந்த சீசனை விட இந்த சீசன் எப்படி பெட்டராக இருக்கா இல்லை பெட்டராக இல்லையா அப்படின்றத வந்து சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி அவங்ககிட்ட கேள்வி கேட்டால், நீங்கள் தான் 5 ஸ்டார் கொடுத்துட்டீங்களே, அவங்க தான் டூ நத்திங்காக இருக்காங்க வாரமெல்லாம். அதுக்கப்புறம் நீங்கள் திரும்பி அவங்ககிட்ட என்னடா பண்ணீங்க அப்படின்னு கேள்வி கேட்டால் அவங்க எப்படி பதில் சொல்லுவாங்க அப்படிங்கிற மாதிரி தான் எனக்கு தோணுச்சு. உங்களுக்கு அப்படி தோணுச்சா இல்லையா அப்படிங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள். சரி, ஒரு வழியாக அந்த டாஸ்க்கெல்லாம் முடிஞ்சது. எல்லாரும் வந்து 5 ஸ்டார் சாப்பிட்டு டூ நத்திங்காக எல்லோரும் படுத்துக்கிட்டு உருண்டுக்கிட்டு ஒரு டாஸ்க் வந்து விளையாடுறாங்க. அதான் ட்ரூத் ஆர் டேர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டாஸ்க்கு. இது வந்து பிக் பாஸ் அவர்களே வச்சுருந்தா கூட இன்னும் கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக வந்து இருந்திருக்கும். சரி ஓகே, அவர் தான் எதுவுமே தரலையே, நம்மளே ஏதாச்சும் விளையாடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களா ஒரு டாஸ்க்கை வந்து ஃபிக்ஸ் பண்ணி வந்து விளையாடிட்டு இருக்காங்க. அப்படி வந்து அந்த ட்ரூத் ஆர் டேரில் வந்து பார்த்திங்கன்னா அதிகபட்சமாக வந்து பேசும் பொருளாக இருந்தது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தர்ஷிகா விஜய் விஷாலுடைய லவ்வை பற்றி தான். ஏன்னா தர்ஷிகாவுக்கு வரும்போது, என்னம்மா நீ உண்மையாகவே லவ் பண்ணுறியா இல்லை வந்து க்ரஷ்ஷாக ஃபீல் பண்ணுறியா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, இல்லை நான் வந்து க்ரஷ்ஷாக தான் ஃபீல் பண்ணுறேன் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லிடுறாங்க. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு பக்கம் வந்து வச்சுக்கலாம். இவங்க வந்து லவ் பண்ணுறாங்களா இல்லை கண்டென்ட் பண்ணுறாங்களா அப்படிங்கிறதுலாம் ஒரு கன்றாவியாக இருக்குது. அது ஒரு பக்கம் வச்சுக்கலாம்னு வச்சுக்கோங்களேன். இன்னொரு பக்கம் ராணுவ அவர்கள் வந்து பவித்ராவுக்கு பயங்கரமாக ரூட் விட்டுட்டே இருக்காப்புல. ஏன்னா இதுக்கு முன்னாடியே வந்து பவித்ரா அவர்களும் ராணுவ அவர்களும் பேசி வச்சுக்கிட்டாங்க, இது ஒரு கண்டென்ட்டாக போகும், வெளியிலேருந்து பார்க்க சூப்பராக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு முன்கூட்டியே ராணுவ அவர்கள் வந்து பவித்ரா கிட்ட சொல்லிட்டாரு. ஸோ இந்த ஒரு விஷயத்தை மறுபடியும் குத்தி காட்டுற மாதிரி அன்ஷிதா வந்து திரும்ப கேள்வி கேட்டுகிட்டே இருந்தாங்க. நீங்கள் ஒரு பொண்ணை வந்து ரொம்ப துரத்தி சில விஷயங்கள்லாம் பண்ணுறீங்கல்ல, அது வந்து ரொம்ப மோசமாக இருக்குது, அது உண்மையா பொய்யா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அவங்க வந்து பட்டுன்னு போட்டு உடச்சிட்றாப்புல ராணுவம். இல்லை இது வந்து கண்டென்ட்டுக்காக தான் நான் வந்து பண்ணுறேன், இது பவித்ராவுக்கும் தெரியும் அப்படின்னு வந்து சொல்லிடுறாங்க. அண்ட் பவித்ரா கிட்டேயும் போயிட்டு ராணுவ அவர்கள் வந்து சொல்கிறாப்புல, ஆக்சுவலாக இது வந்து உனக்கு ஃப்ளர்ட்டிங்காக தெரியுது அப்படிங்கிறதெல்லாம் தாண்டி உனக்கு ரொம்ப மோசமாக தெரியுதா, ரொம்ப ஆக்வர்டாக தெரியுதா, இல்லை இன்ட்ரெஸ்டிங்காக தெரியுதா இல்லையா, எதுவாக இருந்தாலும் என்கிட்ட சொல்லு, நம்ம மாற்றிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ராணுவ அவர்கள் ரொம்ப நேர்மையாக போய் பவித்ரா கிட்ட வந்து கேட்குறாங்க. பவித்ரா வந்து பார்த்திங்கன்னா பரவாயில்லடா, ஒன்றும் பிரச்சனை இல்லை, நல்லா தான் இருக்குது அப்படின்னு வந்து பவித்ரா சொன்னோடனே சரி ஓகே நம்ம கண்டினியூ பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு முடிவுக்கு வராங்க. ஸோ இது வந்து வெள்ளிக்கிழமை நிகழ்வுகளில் ரொம்ப குறிப்பிட்ட சில நிகழ்வுகளில் இதுவும் ஒன்று. ஆனால் இந்த இடத்துல தான் கோட்டை விட்டாங்க பிக் பாஸ். கோட்டை விட்டாங்க அப்படின்லாம் சொல்லக்கூடாது, நம்மளால் ஏமாத்துறாங்க. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நைட்டோட நைட்டாக 5 பேர் சேர்ந்த ஒரு குழு வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரைட் ரைஸ் எல்லாம் சமைச்சு பயங்கரமாக சாப்பிட்ருக்காங்க. ரூல் பிரேக்கிங் பெருசாக வந்து நடந்திருக்கு. அதை ஏன் வந்து எபிசோடில் காட்டலை? ஒரு வேளை நாளைக்கு காட்டுவாங்களா? காட்ட மாட்டாங்க. நாளைக்கு முழுக்க வந்து விஜய் சேதுபதி மட்டும்தான் வந்து பேசிகிட்டு இருக்க போகிறாரு.
ஆனால் அந்த ஃபுட்டை வந்து இப்படி திருடி சாப்பிட்டாங்க அப்படிங்கிறத அவங்க எபிசோடில் காட்டவே இல்லை. ஸோ அதனால் இதை பற்றி விசாரிக்க போகிறதும் இல்லை அப்படிங்கிறது தெரிய வருகிறது. பார்ப்போம், நாளைக்கு எபிசோடு முடிஞ்சால் தான் இதில் எவ்வளோ தூரம் நியாயம் இருக்குது இல்லை எவ்வளோ தூரம் அநியாயம் இருக்குது அப்படிங்கிறதே தெரிய வரும். இதுக்கப்புறம் தான் மெயின் பிக்சரே ஆரம்பிச்சுது. ஆக்சுவலாக ஸ்டார்ட் பண்ணும்போது விஜேஎஸ் வந்து கொஞ்சம் ஸ்லோவாக ஸ்டார்ட் ஆன மாதிரி வந்துருந்தது. எல்லோரும் கைத்தட்ட சொன்னார். அது பார்க்க வந்து ரொம்ப ஃபன்னாக இருந்தது. இன்றைக்கி அவ்வளோதானா எபிசோடு முடிச்சு விட்டாங்கடா அப்படிங்கிற மாதிரி தான் வந்து இருந்தது. பட் போக 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 தான் கமல் சாரோடைய எபிசோட் மாதிரியே வந்து இருந்தது சொல்லப்போனால். ஸோ ஆக்சுவலாக என்ன ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிக் பாஸ் சீசன் 7 வரைக்கும் சீசன்கள்லாம் வந்து நடந்திருக்கு. இந்த சீசன் 8 வந்து பார்த்திங்க அப்படின்னா அதை விட இது வந்து பரவாயில்ல அப்படின்னு சொல்ல முடியுமா அப்படின்னு சொல்லி கேட்குறாப்புல. அதுக்கு எல்லாரும் மலிப்பி சில பல விஷயங்கள்லாம் வந்து சொல்கிறாங்க. குறிப்பாக வந்து நம்மளுடைய சிவகுமார் அவர்கள் சொன்னார் பாருங்கள், அவருக்கு வந்து அறிவு இருக்கா இல்லையா அப்படின்னு கேள்வி கேட்குற அளவுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா அவர் சில விஷயங்கள்லாம் வந்து பேசுனாங்க. ரொம்ப மோசமாக இருந்துச்சு, ரொம்ப மோசமாக இருந்துச்சு. எப்படி இருந்துச்சு அப்படின்னா, எப்படிங்க இருக்குது அந்த சீசன் 8 மற்ற சீசனுங்களை விட அப்படின்னு சொல்லி கேட்கும்போது மனுஷன், இல்லை சார் எங்களுக்கு பிரியாணி வந்துச்சு, அதுவும் மட்டன் பிரியாணி வந்துச்சு, சிக்கன் சுக்கா வந்துச்சு, அது வந்துச்சு, இது வந்துச்சு, சூப்பராக இருந்துச்சு, அது வேறு லெவல், கட்லெட் வந்துச்சு, அப்புறம் பனானாவோட இது வந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவர் பாட்டுக்கு வந்து மெனுவாக வந்து சொல்லிக்கிட்டு போயிட்டே இருக்கார். இதெல்லாம் வந்து போன சீசன்களை வந்து சாப்பிட்ருப்பாங்களானே எங்களுக்கு வந்து தெரில. பட் இந்த சீசனில் நாங்கள் வந்து சாப்பிட்டோம், அதெல்லாம் சூப்பராக இருந்துச்சு சார் அப்படின்னு சொல்லும்போது விஜய் சேதுபதி பயங்கரமாக சிரிக்கிறாரு. மற்ற ஆடியன்ஸும் பயங்கரமாக சிரிக்கிறாங்க, கண்டஸ்டும் சிரிக்கிறாங்க. அப்போ கூட அந்த மனுஷனுக்கு வந்து ரியலைஸே ஆகலை. ஓகே, நம்மளை கலாய்க்கிறாங்க, நம்ம வந்து ஆன்சர் சொல்கிறது தப்பாக தான் சொல்கிறோம் அப்படிங்கிற ஒரு எண்ணமே இல்லை. ஆக்சுவலாக சொல்ல போனால் ஏன் தாண்டா இப்படியெல்லாம் இருக்கிறீங்க அப்படிங்கிற மாதிரி வந்து இருக்குது. சிவகுமார் அவர்களே, உங்களை நான் என்னமோன்னு நினச்சேன், இவ்வளோ மக்கு சாம்பிராணியாக இருப்பீங்க அப்படின்னு சொல்லி சத்தியமாக நான் எதிர்பார்க்கவே இல்லை. அவ்வளோ சீக்கிரம் நான் இந்த மாதிரி வார்த்தைகளை யூஸ் பண்ண மாட்டேன். பட் உங்களை பார்க்கும்போது ஒரு பக்கம் பாவமாக இருக்குது, இன்னொரு பக்கம் எனக்கு திட்டணும்னு தோணுது. அதுக்கப்புறம் ஜாக்லின் முயற்சி பண்ண ட்ரை பண்ணுறாங்க. பிக் பாஸ் சீசன் 8 தான் ஓரளவுக்கு பெட்டரான சீசன். ஏன்னா இங்கே இண்டிவிஜுவல் பிளேயர் இருக்காங்க, டீம் ஒர்க் நடக்குது, திடீர்னு இண்டிவிஜுவல் ஆகிடுறாங்க. அதனால் ஒவ்வொரு வாரமும் ஒரு மாதிரியான கிராஃப் இருக்குது, ஒவ்வொரு மாதிரியான ஸ்பேசஸ் வந்து இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இஷ்டத்துக்கு வந்து பேசுகிறாங்க. ஆனால் ஒன்றுமே புரியல. சரி, ஓகே, புரியல. ஆனால் எண்ட் ஆஃப் தி டே எந்த சீசன் வெயிட்டு அப்படின்றத சொல்ல வந்தீங்களா, அதையும் சொல்ல மாட்டேங்கிறீங்க. ஸோ அப்படிங்கிற மாதிரி தான் இருந்தது. ஜாக்லின் எப்பவுமே நல்லா பேசக்கூடிய ஒரு ஆள் தான். ஆனால் இந்த ஒரு விஷயத்தில் வந்து சறுக்கிட்டாங்களோ அப்படிங்கிற மாதிரி வந்து இருந்தது. பட் அடுத்ததாக பேசின முத்துக்குமரன் இருக்காப்புல, அந்த மனுஷன் கிளியராக சொன்னாப்புல, இதுக்கு முன்னாடிலாம் போட்டியாளர்கள் இருப்பாங்க, இப்போ புனிதர்களாக இருக்காங்க. என்ன தப்பு பண்ணாலும் சரி போட்டியாளர்களாக அதை அணுகிறதில்ல, எல்லாரும் புனிதர்களாக அப்படியே மன்னிச்சு ஏற்றுக்கிறது. பிரச்சனை எவ்வளோ பெருசாக வந்தாலும் சரி அது உடனே வந்து சால்வ் பண்ணிக்கிறது. முன்னாடி சீசன்கள் எல்லாம் ஒரு போட்டியாளர் அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிட்டால் அவங்க மற்ற போட்டியாளரை வந்து அனலைஸ் பண்ணுவாங்க. இவங்க வந்து என்ன மாதிரி யோசிக்கிறாங்க, எந்த மாதிரி இருக்காங்க, எந்த மாதிரி கேரக்டர் அப்படிங்கிற மாதிரி. பட் இந்த சீசனில் மட்டும்தான் ஒவ்வொருத்தருக்கும் 10 கேரக்டர் இருக்குது அப்படின்னு சொல்லி கலாச்சி மாதிரியும் பேசினார், யதார்த்தமாகவும் பேசினார். அவர் பேசுகிற ஒவ்வொரு வார்த்தைகளுக்கும் அவ்வளோ தூரம் கைத்தட்டல். விஜய் சேதுபதி அவ்வளோ வயிறு குலுங்கி சிரிச்சார்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அந்தளவுக்கு ஃபேக்டாக வந்து பேசிட்டாப்புல. அப்படியே நேர் ஆப்போசிட்டாக சௌந்தர்யாவும் பட்டுன்னு ஒரு விஷயத்தை வந்து விட்டாங்க. சேஃப் கேம் நிறைய விளையாடுறாங்களோ அப்படிங்கிற மாதிரி இருக்குது சார் அப்படின்னு சொல்லும்போது பயங்கரமான கைத்தட்டல். ஸோ இவங்க 2 பேருமே சொன்னது ஒரு வேலிடான பாயிண்ட் அப்படின்னே வந்து சொல்லலாம். அப்புறம் விஜய் சேதுபதி கேட்குறாப்புல, சரி ஓகேப்பா, இவ்வளோ தூரம் ட்ராபேக்காக சொல்கிறேன், சரி பண்ணிக்கணும் அப்படின்னு நினச்சேன் அப்படின்னா என்னத்தை பண்ணால் சரியாயிடும் அப்படின்னு சொல்லும்போது, இல்லை சார் நாங்கள்லாம் கேமரா கான்சியஸோடு இருக்கோம், அது நல்லாவே எங்களுக்கு வந்து தெரியுது, இது கேமராவே கிடையாது இன்னுமே இல்லை அப்படின்னு சொல்லி இறங்கி விளையாடினா இந்த சீசனை பெஸ்ட்டாக முடியும் சார் அப்படின்னு சொல்லிட்டு முத்துக்குமரன் சொல்கிறாப்புல. அதுக்கு விஜய் சேதுபதி வந்து ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறார். இப்போது இறங்கி தான் ஆடுங்க, என்ன தான் உங்களுக்கு பிரச்சனை? இப்போது இறங்கி ஆடினா தானே அது சரியா தவறா தப்பா, இல்லை அதை வந்து இப்படி பண்ணலாமா அப்படி பண்ணலாமா, இல்லை ஏதோ ஒன்று பண்ணால் தானே இது இப்படி பண்ண முடியும் அப்படி பண்ண முடியுங்கிற ஒரு கண்ணோட்டமே வரும். நானே 31 வயசில் தான் ஆக்டரான ஒரு விஷயத்தை பண்ணால் தான் அதுலேருந்து ஏதோ சம்திங் வந்து பண்ணிக்க முடியும் அப்படிங்கிற மாதிரி விஜய் சேதுபதி வேறு லெவலில் ஒரு ஸ்பீச் வந்து கொடுத்தாப்பில். இந்த டச் வந்து கமல் சார் வந்து யூஸ் பண்ணுவார். ஏன்னா ஏதாவது ஒரு விஷயம் வரும்போது வந்து பார்த்திங்கன்னா கமல் சார் வந்து எப்படி அதை ஹேண்டில் பண்ணுவார் அப்படின்னு பார்த்திங்கன்னா அவருடைய எக்ஸ்பீரியன்ஸ்லேருந்து பேசுவார். ஒரு எக்ஸாம்பிள்ஸ் வந்து கொடுப்பார். நானும் என்னுடைய இயக்குனரும் இப்படின்னு சொல்லிட்டு சில விஷயங்கள்லாம் வந்து சொல்லுவார். அது பார்க்கவும் கேட்கவும் பயங்கர இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஸோ அந்த மாதிரி விஜய் சேதுபதி அவர்கள் இன்றைக்கி வந்து ட்ரை பண்ணாப்புல. சரி, இதெல்லாம் ஓகேப்பா, பயங்கர ஃபன்னாக போச்சு. அதுக்கப்புறம் மெயின் பிக்சருக்கு வந்து வரலாம். மெயின் பிக்சர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா,
இந்த ஆட்சி மாற்றம் எப்படி இருந்தது அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. அதாவது பெண்கள் வீட்டார் வந்து இந்த புது வீட்டுக்கு வந்து போயிருக்காங்க. அந்த இடத்துல தான் ஆட்சி மாற்றங்கள்லாம் வந்து நடக்க போகுது. அண்ட் ஆட்சியும் அவங்க தான் வந்து செய்ய போகிறாங்க. ஏன்னா எதுவாக இருந்தாலும் டாஸ்க் பண்ணும் அப்படிங்கிற ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் எல்லாம் இருக்கு இல்லையா? ஸோ எப்படி இருந்தது அப்படின்னு சொல்லி கேட்கும்போது சூப்பராக இருந்துச்சு சார், அப்படி இருந்துச்சு சார், இப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லி எல்லாரும் சொன்னாங்க. ஜாக்லின் வந்து சில விஷயங்கள் வந்து வேலிடாக சொன்னாங்க. ஏன்னா இத்தனை காலங்கள் வந்து நாங்கள் அடிமை மாதிரி இப்படியே அம்மிக்கிட்டு இருந்தோம். ஒவ்வொரு தடவையும் டாஸ்க் கொடுக்கும்போது இப்போ நாங்கள் டாஸ்க் கொடுக்குற இடத்துல வந்து இருக்கோம். ஸோ அவங்களால வச்சு செஞ்சிடணும் அப்படிங்கிற ஒரு முடிவோடு தான் சார் இருந்தோம். இதுக்கு முன்னாடி இருந்ததெல்லாம் வச்சு செஞ்சிடணும். அதே மாதிரி முத்துக்குமரன் வந்து சொல்லியிருந்தாப்புல என்னென்னா ஃபஸ்ட் வீக் செகண்ட் வீக்லேயே வந்து எப்படிங்க ஒரு மனசாட்சியோடு விளையாட முடியும், மனிதாபிமானத்தோடு எப்படிங்க கேம் ப்ளே பண்ண முடியும், டாஸ்க் பண்ண முடியும், கேம் ப்ளே பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி கேட்டிருப்பாப்புல. நாங்கள் மனசாட்சி பிரகாரமும் மனிதாபிமானத்தின் அடிப்படையிலும் டாஸ்க் வந்து கொடுத்துருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு ஜாக்லின் வந்து சொல்லியிருந்தாங்க. அது வந்து பார்த்திங்கன்னா வேலிடான பாயிண்ட்டாக இருந்தது. பட் அது வந்து பார்த்திங்கன்னா இன்வேலிடாக மாறுறதுக்கு ஒரு இடம் இருக்குது. அது என்னன்றதை நான் லேட்டராக வந்து சொல்கிறேன். பட் அதுக்கு முன்னாடி நம்மளோட அன்ஷிதா அவர்கள் வந்து பார்த்திங்கன்னா ஒரு உண்மையை போட்டு உடச்சிட்டாங்க. சார் அந்த ஆட்சி மாற்றம் வந்ததுக்கப்புறம் பெண்கள்லாம் எப்படி ஆயிட்டாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவங்கெல்லாம் என்னை வந்து பயங்கரமாக டார்ச்சர் பண்ணாங்க, டாஸ்க் கொடுத்து என்னை சாவடிச்சாங்க. ஸோ அதனால் நம்ம வந்து அதுக்கு வந்து ரிப்பீட் பண்ணி ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர ஆக்ரோஷமாக இருந்தாங்க, வன்மத்தோடு இருந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு அன்ஷிதா சொன்ன உடனே பயங்கர கிளாப்ஸு, பயங்கரமான கிளாப்ஸ். அதுதான் உண்மையும் கூட. எப்படி அந்த விஷயம் வந்து தொடங்குச்சுமா நீ வந்து சொல்லுமா அப்படின்னு சொல்லும்போது, சாச்சனா அவர்கள் வந்து ஜெப்ரிக்கு வந்து ஒரு டாஸ்க் வந்து கொடுத்தாங்க சார். அது இருக்கிறதுலே மோசமான ஒரு டாஸ்க் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அதுக்கப்புறம் விசாரணை வந்து நடக்குது. சாச்சனா ஏன் நீ வந்து இந்த மாதிரி டாஸ்க் கொடுத்த அப்படின்னு சொல்லும்போது சாச்சனா வந்து சொல்கிறாங்க, உண்மையாகவே நான் வேணுத்துக்கு தான் சார் கொடுத்தேன். ஏன் அப்படின்னா அவன் வந்து என்னை ப்ரோவோக் பண்ணிகிட்டே இருந்தான். இப்போ எக்ஸாம்பிள் வந்து அரிசியா இல்லை அரிசியா அப்படின்னு கேட்குறான். ஸோ இந்த மாதிரி ப்ரோவோக் பண்ணிகிட்டே இருந்தான், கலாய்ச்சிக்கிட்டே இருந்தான். ஸோ இப்படி கலாய்ச்சிட்டே இருக்கும்போது எனக்கு வந்து பயங்கர கோவம் வந்துடுச்சு. மறுபடியும் அவன் தப்பு பண்ணும்போது எனக்கு ஒரு சான்ஸ் கிடைச்சிது. ஸோ அதனால் வந்து நான் வந்து 100 சிட்டப்ஸ் வந்து கொடுத்துட்டேன். ஒரு வேளை அதை வந்து பண்ண முடியல அப்படின்னு நினச்சிருந்தான்னா அப்பயே சொல்லியிருந்தா கூட நான் என்னுடைய மைண்டை வந்து மாற்றிருப்பேன். அதே மாதிரி இவங்கெல்லாம் இருக்காங்களே ஜாக்லின், அதுக்கப்புறம் வந்து நம்மளுடைய மஞ்சரி அவர்கள். ஸோ இவங்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அதுக்கப்புறம் சொன்னாங்க, இந்த மாதிரிலாம் டாஸ்க் கொடுக்காத, ரொம்ப ஹெவியாக இருக்குது அப்படின்ற மாதிரிலாம் அட்வைஸ் பண்ணாங்க. ஆனால் அது முன்கூட்டியே சொல்லியிருந்தேன். அவங்களும் அங்கே தான் இருக்காங்க. ஆனால் இதெல்லாம் வந்து பண்ண முடியாது, இதெல்லாம் ரொம்ப ஹார்டாக இருக்கும் அப்படின்ற மாதிரி முன்கூட்டியே சொல்லியிருந்தா நான் அதை பண்ணாமல் இருந்திருப்பேன் சார் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. ஜெப்ரியை வந்து விசாரிக்கிறாங்க. ஜெப்ரி வந்து சொல்கிறாப்பில்ல, இல்லை சார் அது வந்து வேணுத்துக்கு தான் பண்ணாங்க. ஏன்னா 100 சிட்டப்ஸ் அப்படிங்கிறது சாதாரணமாக போட முடியாது. நானும் ஒரு ஸ்போர்ட்ஸ் பர்சன் தான். அதே மாதிரி அந்த இடத்துல வந்து ராஜமாதா இருந்தாங்க, தளபதியார் இருந்தாங்க, எல்லாருமே இருந்தாங்க. ஆனால் வந்து செய்ய சொன்னாங்க. ஸோ எல்லோரும் உடந்தையாக தான் இருந்தாங்க அப்படிங்கிற மாதிரி போட்டு உடச்சிட்டாப்பில். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா சாரி சொன்னாங்களாம் சாட்சினா. எப்படி சொன்னாங்க அப்படின்னா, என்னடா வலிக்குதா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது ஜெப்ரி வந்து அமைதியாகவே இருக்கான். ஆமான்னு சொன்ன உடனே வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம சாச்சனா அவர்கள் வந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, வலிக்கும் என்ன பண்ணுறது, நான் வேணுத்துக்கு தான் கொடுத்தேன் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லிட்டு போயிடுறாங்களாம். அந்த இடத்துல சாரி சொன்னேன் அப்படின்னு சொல்லிட்டு சாச்சனா வந்து தன்னுடைய வாதத்தை வந்து முன் வைக்கிறாங்க. ஸோ அதுக்கு வந்து எக்ஸாம்பிளாக யார் சொன்னாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய ரஞ்சித் அவர்கள் தான் பக்கமே இருந்த மாதிரி வந்து சொன்னாப்புல ஜெப்ரி. ஸோ நம்மளுடைய ஜெப்ரி அவர்கள் வந்து சொன்ன உடனே ரஞ்சித் அவர்களை கேட்குறாப்புல விஜய் சேதுபதி, என்னங்க சாரி சொன்னாங்களா சாச்சனா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது ரஞ்சித் அவர்கள் வந்து ஆமாம் கேட்டாங்க, என் காதில் வந்து விழுந்துச்சிங்க அப்படின்னு வந்து சொல்லிடுறாங்க. அந்த இடத்துல ரஞ்சித் அவர்கள் வந்து மாட்டிக்கிட்டார். ஏன்னா ஜெப்ரி வந்து சொல்லிட்டாரு, ஏன்னா அவங்க வந்து எவ்வளோ ஹார்டான கஷ்டமான டாஸ்க் கூட கொடுக்கட்டும், அதை வந்து நான் ஏற்றுக்கிறேன். ஆனால் அவங்க சாரி சொல்லும்போது கண்டிப்பாக சத்தியமாக நான் அதுக்கு வந்து ரியாக்ட் பண்ணியிருப்பேன். ரியாக்ட் பண்ணாமலாம் இருந்திருக்க மாட்டேன். கண்டிப்பாக குறைஞ்சபட்சம் அந்த பொண்ணுக்கிட்ட நான் வந்து போய் பேசியிருப்பேன், இல்லை கன்வின்ஸ் ஆகியிருப்பேன், இல்லை இந்த மாதிரி சொல்லிச்சு அப்படின்றதாவது யாருக்காவது நான் சொல்லியிருப்பேன் அப்படிங்கிற ஒரு மனநிலையில் ஜெப்ரி வந்து இருக்காப்புல. ஆனால் நம்ம ரஞ்சித் அவர்கள் வந்து இல்லை சொல்லுச்சு அப்படின்னு சொல்லி மாட்டிக்கிட்டாப்புல. மனுஷன் மாட்டிக்கிட்டு முழிக்கிறாரு. அந்த விசாரணையே முடிஞ்சு போச்சு. அதுக்கப்புறம் போய் கூட வந்து முத்துக்குமரன்கிட்ட வந்து புலம்புறாப்புல. அவங்கெல்லாம் அட்வைஸ் பண்ணுறாங்க, சார் பார்த்து சொல்லுங்கள், எங்களுக்கு வந்து தெரில, எனக்கு வந்து கேட்கலன்னு சொல்லிட்டு இருந்தால் கூட முடிஞ்சு போயிருந்திருக்கோம் என்ன. ஸோ அப்படி இருக்கும்போது நீங்கள் வந்து டக்குன்னு வந்து இல்லை கேட்டாங்க அப்படின்னு சொன்னது தப்பாக தான் நான் இருக்கும் அப்படின்ற மாதிரி முத்துக்குமரன் சொன்னதும் இவருக்கு இன்னும் பயமாகி போச்சு. ஆனால் மஞ்சரி வந்து டக்குன்னு எந்திரிச்சு சொன்னாங்க. ரஞ்சித் அவர்கள் சொன்ன உடனே மஞ்சரி சொன்னாங்க, சார் நானும் அங்கே இருந்தேன், இவங்க வந்து சாரி எல்லாம் சொல்ல கிடையாது, நான் வேணுத்துக்கு என்ன பண்ணேன்னு சொல்லிட்டு போயிட்டாங்க அப்படிங்கிற சொன்ன உடனே அந்த கேஸ் வந்து ஸ்ட்ராங் ஆகுது. அதுக்கப்புறம் விசாரணைகள் வந்து நடக்குது. அதுக்கப்புறம் சாச்சனா பண்ணதை பற்றி உங்களோட கருத்துக்கள் என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஒட்டுமொத்த பேரும் அகெய்னஸ்டாக பேசுகிறாங்க. யாருக்கு? சாச்சனாவுக்கு. குறிப்பாக வந்து தர்ஷிகா வந்து, சார் இதெல்லாம் பேராகவே இல்லை சார், ரொம்ப வன்மத்தோட இருந்த மாதிரி தெரிஞ்சு சார் அப்படின்ற மாதிரிலாம் சொன்ன உடனே சாச்சனாவுக்கு வந்து பயங்கர அகெய்னஸ்டாக எல்லாருமே மாறுறாங்க. அதுக்கப்புறம் முத்துக்குமரனுடைய ஸோ இப்படியெல்லாம் பயங்கரமாக அசிங்கப்பட்ட உடனே சாச்சனாவால் என்ன பேசுகிறதுனே வந்து தெரில. அப்படியே பேச வராங்க, அப்படியே திக்குது, திணறுது, பேசவே வரல. லாஸ்ட் சீசன் வந்து பூர்ணிமா பார்த்துருந்தீங்க அப்படின்னா, சார் பேசவே வரல சார்
அப்படின்லாம் சொல்லியிருப்பாங்களே. ஸோ அந்த மாதிரி வந்து ஆயிட்டாங்க. ஸோ அதுக்கப்புறம் போயிட்டு பயங்கரமாக அழுகுறாங்க. பிரேக் டைமில் அழுகுறாங்க. அப்படி அழுகுறாங்க. கேர்ள்ஸ் எல்லாம் போயிட்டு பக்கம் நிற்கிறாங்க. அப்போ கூட வந்து பார்த்திங்கன்னா, இல்லை நான் என்னை வந்து கொஞ்சம் ஃப்ரீயாக விடுங்க, நான் வந்து அழுகுறேன் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் பெட்ரூமுக்கு வந்து கூப்பிட்டு போகிறாங்க. பெட்ரூமுக்கு கூப்பிட்டு போனதுக்கப்புறம் லேடிஸ் எல்லாம் நின்றுட்டுருக்காங்க. அந்த நேரத்தில் நான் முத்தண்ணா கிட்ட பேசணும் அப்படின்னு சொன்ன உடனே முத்தை கூப்பிட்றாங்க. முத்தை கூப்பிட்டு பயங்கரமாக கட்டி பிடிச்சி பயங்கரமாக அழுது, நான் வந்து திருத்திக்கணும்னு நினைக்கிறேன், என்னை மாற்றிக்கணும்னு நினைக்கிறேன், எனக்கு தெரியுது, எனக்கு புரியுது, நான் வந்து சொல்ல வரேன், என்னை யாருமே கேட்டுக்க மாட்டேங்கிறாங்க, கண்டுக்க மாட்டேங்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு சாட்சினா பயங்கரமாக அழுகுது அந்த கீச்சு குரலை வச்சுக்கிட்டு. ஸோ இதை பார்க்கும்போது நமக்கே ஒரு மாதிரி தான் வந்து இருக்குது. இவ்வளோ தூரம் அழுதுட்டுருக்கு. அதுக்கப்புறம் விஜய் விஷால் வராப்பில், ஓகேங்களா, விஜய் விஷால் வராரு, இன்னும் சில பேர் வராங்க. அவங்கெல்லாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஆறுதல் வந்து சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் ஜெப்ரி வந்து பேசுகிறாப்புல, இதெல்லாம் ஒரு சாதாரணமான விஷயம் தானே, இதுக்கு ஏன் நீ வந்து இவ்வளோ தூரம் வந்து ரொம்ப ஹர்ட்டாக வர, கஷ்டப்படுற, அவ்வளோதானடா, விட்றா, பரவாயில்லடா, விட்றா அப்படின்னு சொல்லிட்டு ஜெப்ரி வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப கேஷுவலாக வந்து சாட்சினா வந்து அணுகுனாப்புல, சூப்பராக வந்து பேசுகிறாப்புல. இந்த இடத்துல ஜெப்ரியோட மெச்சூரிட்டி லெவலை வந்து பார்க்க முடிஞ்சிச்சு. வேறு லெவலில் ஹேண்டில் பண்ணார் அந்த ஒரு விஷயத்தை. ஸோ இன்னொரு விஷயம் நான் முக்கியமாக சொல்லணும்னு நினைக்கிறேன். அது என்னென்னா, முத்துக்குமரனை வந்து கூப்பிட்டது வந்து சாச்சனா அவர்கள் தான். ஸோ அதனால் வந்து முத்துக்குமரனை கட்டி பிடிச்ச அழுதும் வந்து சாச்சனா அவர்கள் தான். இந்த ஒரு விஷயம் வந்து பின்னாடி சொல்கிறேன் என்னவா மாறுச்சு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இதெல்லாம் வந்து நடந்து முடிஞ்சிச்சு. அதுக்கப்புறம் பெண்களுக்குள்ளே பயங்கரமான சண்டை வந்துடுச்சு. என்னென்னா, சில பேர் வந்து சாச்சனாவை சப்போர்ட் பண்ணுறாங்க, சில பேர் வந்து ஜெப்ரியை சப்போர்ட் பண்ணுறாங்க. ஜெப்ரி பண்ணது தான் சரி அப்படின்றாங்க. சில பேர் வந்து ஜெப்ரி பண்ணது தப்புன்றாங்க, சாச்சனா பண்ணது சரி தான், ஏன்னா அவங்களால சொல்ல முடிஞ்சது சொல்கிறாங்க. அந்த ஒரு விஷயத்தை பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு போகிறதுக்கு என்ன உங்களுக்கு அவ்வளோ என்னங்க உங்களுக்கு ஒத்துக்கிறதுக்கு அவ்வளோ மனசு வரல அப்படின்னு சொல்லிட்டு ஆனந்தி ஒரு பக்கம் வந்து பேசுகிறாங்க. இன்னொரு பக்கம் இன்னும் நம்ம சௌந்தர்யா அவர்கள் வந்து ஜெப்ரிக்கு வந்து துணையாக நின்று பேசிகிட்டு இருக்காங்க. ஸோ இந்த மாதிரி மாறி மாறி அவங்க அடிச்சுக்கிட்டு இருக்காங்க. அந்த இடத்துல வந்து வர்ஷினி இருக்குல்ல, 5 ஸ்டார் சாப்பிட்டுட்டு இருக்கு. இதுக்கு கமெண்ட் வந்து சத்யா அவர்கள் வந்து போட்டுட்ருக்காரு, வர்ஷினியை பாரு, ஈட் 5 ஸ்டார் டூ நத்திங் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கமெண்ட்டை வந்து போட்டாப்புல. அது செம்ம காமெடியாக வந்துருந்தது. அவ்வளோ சீரியஸான ஒரு சுச்சுவேஷனில் உட்காந்துட்டு 5 ஸ்டாரை சாப்பிட்டுட்டு இருக்காங்க வர்ஷினி. சரி, இது ஒரு பக்கம் வந்து வச்சுக்கலாம். விசாரணை வந்து வருது. முத்துக்குமரனுடைய விசாரணையில் மஞ்சரி ஒரு பெரிய தப்பு பண்ணியிருப்பாங்க. ஏன்னா அவங்க கேப்டன்சியை எடுத்துருக்க மாட்டாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது வந்து பார்த்திங்கன்னா, இவங்களே ஒரு பொறுப்பை வந்து நிர்ணயம் பண்ணி இவங்களாவே ஒரு டாஸ்க் வந்து கொடுத்துருப்பாங்க. அந்த டாஸ்க்கை பற்றி எக்ஸ்ப்ளனேஷன் வந்து கொடுக்குறாங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா, முத்துக்குமரன் வந்து, அதாவது நான் வந்து அவங்களுக்கு உணர்த்தணும், எப்படி நான் வந்து அவங்களுக்கு உணர்த்தணும் ஒரு டாஸ்க்னால் எவ்வளோ தூரம் கஷ்டமாக இருக்கும், அந்த டாஸ்க்கை பண்ணுறவருக்கு வந்து அது வந்து டூவபிளா இல்லை நான் டூவபிளா அப்படிங்கிறதெல்லாம் தெரியணும் அப்படின்றதுக்காக நான் அவங்க சொன்ன உடனே நான் வந்து ஏற்றுக்கிட்டேன், நான் வந்து செய்ய ஆரம்பிச்சிட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. அதுக்கப்புறம் சௌந்தர்யா அவர்கள் வந்து சொன்னாங்க, அப்பயும் நான் நிறுத்தலை, ஏன்னா மஞ்சள் தான் எனக்கு சொன்னது, சௌந்தர்யா சொல்ல கிடையாது. ஸோ மஞ்சரி திரும்பி வந்து என்ன கேள்வி கேட்டால் நான் தான் பதில் சொல்லணும். ஸோ அதனால் சௌந்தர்யா சொல்ல நான் கேட்க மாட்டேன்னு சொல்லிட்டு நான் பண்ணிகிட்டே இருந்தேன் சார். அதுக்கப்புறம் ஒரு செட்டு முடிச்சுட்டு நான் 1.5 செட்டு நான் பண்ணிகிட்ருக்கேன், அதாவது இன்னொரு அரை செட்டு நான் பண்ணிகிட்ருக்கேன். அதுக்கப்புறம் தான் மஞ்சரி வராங்க. அதுக்கப்புறம் பிரச்சனை நடக்குது. அதுக்கப்புறம் வந்து கலைச்சி விட்டாங்க சார் அப்படின்னு சொல்லும்போது அருண் பிரசாத் உள்ளே என்ட்ரு ஆகிறப்பில் என்ட்ரு ஆகிட்டு, அதுக்கு முன்னாடி சார், இந்த பிரச்சனைக்கு முன்னாடி ஒரு விஷயம் வந்து சொல்லணும்னு நினைக்கிறேன் சார். அப்போ வரைக்குமே நான் கேப்டன் பதவியில் தான் வந்து இருந்தேன். இவங்கெல்லாம் யாருமே கேப்டனாகவும் ஆகலை, அதே மாதிரி பொறுப்புகளும் வந்து கொடுக்கல. ஸோ இவங்களாம் ஒரு விஷயத்தை வந்து எடுத்துக்கிட்டு இந்த மாதிரி டாஸ்க்கெல்லாம் கொடுத்து ரொம்ப ஹெவியான டாஸ்க்காக வந்து கொடுத்துட்டாங்க. அதே மாதிரி ஏமா இந்த டாஸ்க்கை வந்து அந்த பையனுக்கு வந்து கொடுத்தீங்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, அவன் என் ஃப்ரெண்டு அதனால தான் கொடுத்தேன் அப்படிங்கிற மாதிரி வந்து சொன்னாங்க. ஸோ இதெல்லாம் பார்க்கும்போதே வந்து பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி இருக்குது சார் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அருண் பிரசாத் வந்து சொல்கிறாப்புல. ஸோ இந்த கேஸு அப்படி நிலுவையில் போகுது. கடைசியாக வந்து பார்த்திங்கன்னா மஞ்சரிக்கும் வந்து பெருசாக வந்து எக்ஸ்ப்ளனேஷன் வந்து வரல. இந்த பக்கம் வந்து முத்துக்குமரன் அவர்களுக்கும் பெருசாக வந்து எக்ஸ்ப்ளனேஷன் வந்து வரல. ஏன்னா டாஸ்க்குங்கிறது வந்து முடியாது அப்படிங்கிறது வந்து சொல்லிடணும் இல்லையா? ஏன்னா இதுக்கு முன்னாடி நிறைய பேர் வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இதுக்கு ஆனந்தி அவர்கள் வந்து சூப்பரான ஒரு பதில் சொன்னாங்க. கண்டிப்பாக இது நோட்டபிளான ஒரு விஷயம். என்ன சொன்னாங்க அப்படின்னா, சார் இந்த டாஸ்க்கை பண்ண முடியாது அப்படிங்கிறது முத்துவோட மனசுக்கு தெரியும், முத்துவுக்கு நல்லாவே தெரியும். ஆனால் என்னால் முடியாது என்பதை ஒற்றுக்கொள்ள அவங்களுடைய மனம் மறுக்கிறது சார். அதுதான் சார் இந்த பிரச்சனைக்கே மிகப்பெரிய காரணம்னு சொல்லிட்டாங்க. அவ்வளோதான், என்னால் முடியாதுங்க, இவ்வளோ தூரம் என்னால் பண்ண முடியாது, வேறு டாஸ்க் கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்குறதுக்கு எவ்வளோ நேரம் தான் சார் ஆகிடும். ஆனால் இவங்க கேட்க மாட்டாங்க, ஏன்னா மனம் மறுக்கிறதுன்னு சொல்லிட்டாங்க. ஒரே ஒரு பயங்கர கைத்தட்டல். அது ஆக்சுவலாக உண்மை தான். இப்போது அவங்களுக்கு உணர்த்துகிறேன், இவங்களால் பண்ண முடியாத ஒரு விஷயத்த பண்ணுறேன் அப்படிங்கிற பேரில் பண்ணிடுறாங்க. அதுக்கப்புறம் நான் வந்து அவங்கள உணர்த்துறேன், அவங்களுக்கு வந்து நான் சரி பண்ணணும்னு நினைக்கிறேன், அவங்களுக்கு இந்த விஷயத்தை வந்து சொல்லணும்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்கிறது ரொம்ப போங்காக இருக்குது சார் அப்படின்ற மாதிரி ஆனந்தி சொன்னாங்க. ஸோ அந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா ஆனந்தி அள்ளிட்டு போயிட்டாங்க பாயிண்ட்ஸை மொத்தமே. ஸோ அதுக்கப்புறம் விசாரணைகளாக வந்து பயங்கரமாக வந்து நடக்குது. அதே மாதிரி மஞ்சரி அவர்கள் வந்து கேப்டனாக இருந்தாங்களா இல்லை வந்து தளபதி யாராக இருந்தாங்களா அப்படிங்கிற ஒரு பிரச்சனை வந்து நடந்துச்சு. ஆக்சுவலாக அவங்க வந்து பார்த்திங்கன்னா எப்போனாலும் எந்த மாதிரி கால்னாலும் எடுத்துக்கலாம்.
அதுதான் அவங்க வந்து பார்த்தீங்கன்னா பயன்படுத்திக்கிட்டாங்க. சில நேரங்கள் வந்து தளபதியாக இருந்தாங்க, சில நேரங்களில் கேப்டனாக இருப்பாங்க. அவங்களுக்கு தேவை அப்படின்னா கேப்டனாக இருப்பாங்க, தேவையில்லை அப்படின்னா தளபதி ஆயிடுவாங்க. இந்த ஒரு விஷயத்தை ரயான் இருக்கார் இல்லையா, ரயான் அவர் வந்து பக்காவாக எக்ஸ்ப்ளனேஷன் வந்து கொடுத்தாப்புல. இப்போ கோடு இருந்துச்சு சார், திடீர்னு வந்து எல்லை கோடு இருக்குது, இந்த எல்லை கோடுக்கு அந்தான பக்கம் வரணும் அப்படின்னா நீங்கள் கேட்டு தான் வரணும் அப்படின்னு சொல்லிட்டு இவங்களாம் ஒரு விஷயத்தை வந்து எடுத்து செய்கிறாங்க சார். அதே மாதிரி சமயக்காரர்கள்லாம் இருக்காங்க. எங்கள் நாட்டில் வந்து ஒருத்தர் சமைக்கலாம், இல்லை 3 பேர் கூட சமைக்கலாம், இல்லை பிரபஞ்சங்கள் இருந்ததே 5 பேர் தான், அந்த 5 பேரும் கூட போய் வந்து சமைக்கலாம் சார். இவங்க வந்து திடீர்னு வந்து இல்லை சமையல்காரர்கள் வந்து 2 பேர் தான் இருக்கணும் அப்படின்னு சொல்கிறது, அப்புறம் தண்ணி வேணுமா பர்மிஷன் கேளுங்க அப்படின்னு சொல்கிறது. ஸோ இந்த மாதிரி க்ரியேட்டிவாக இவங்களே சில விஷயங்களை வந்து பண்ணாங்க. அது பார்க்கும்போது ரொம்ப மோசமாக இருந்துச்சு. அதனால் அப்பப்போ தளபதியை தாண்டி கேப்டனாக எட்டி பார்த்தாங்க. இந்த மாதிரி அக்யூசியேஷன் வந்து மஞ்சரி மேலே வைக்கும்போது மஞ்சரி வந்து பார்த்திங்கன்னா அதை ஏற்கிறாங்க. என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ஆமாம் சார் அதை நானே உணர்ந்தேன் அப்படின்னு வந்து ஒத்துக்கிறாங்க. அதுக்கப்புறம் மறுபடியும் விஜய் சேதுபதி சில கேள்விகளாக கேட்கும்போது மறுபடியும் திரும்பி சுற்றி விட்டுட்டே இருக்கும்போது, தாயே நான் வந்து சொன்னேன், உனக்கு புரிஞ்சிருச்சு, அவ்வளோதான் சொல்யூஷனு, தயவு செய்து அதை ஏற்றுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு நாளைக்கு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி போயிட்டாரு. எல்லோரும் காண்டாயிட்டாங்க, ஒரு மாதிரி வந்து ஆயிட்டாங்க. போதும் உங்களோட எக்ஸ்ப்ளனேஷனே வந்து போதும் அப்படின்னு சொல்லிட்டு சத்யாவை கலாச்சிட்டு போயிட்டே இருந்துட்டாப்புல. அதுக்கப்புறம் அருண் பிரசாத் இன்னொரு கண்டென்ட் வந்து கொடுத்தாப்புல. அந்த மனுஷன் பேசுகிறது வேறு லெவல் இருந்துச்சு. ஆனால் இந்த அருண் பிரசாத் தான் ஆர்வக்கோளாறில் சில விஷயத்தையும் வந்து பார்த்திங்க அப்படின்னா பண்ணிடுறாங்க. ஸோ என்ன பண்ணிட்டார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம மஞ்சரி இருக்காங்கள்ல, அவங்க வந்து ஒரு விஷயத்தை வந்து சொல்லியிருப்பாங்க. என்ன அப்படின்னா, முத்து வந்து என்னோடய ஃப்ரெண்ட் அப்படிங்கிறதுனால தான் இந்த டாஸ்க்கே நான் கொடுத்தேன் அப்படிங்கிற மாதிரி. ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா, முத்து அவர்கள் இந்த பிரச்சனைலாம் வந்ததுக்கப்புறம் விஜேஎஸ் வந்து அட்ரஸ் பண்ணதுக்கப்புறம் அருண்கிட்ட போயிட்டு, இல்லை அவன் என் ஃப்ரெண்டு, அதனால தான் இந்த டாஸ்க்கே கொடுத்தேன் அப்படின்னு சொல்லிட்டு மஞ்சரி அவர்கள் சொல்லவே இல்லைன்னு சொல்லிட்டு நம்ம முத்துக்குமரன் அவர்கள் போயிட்டு அருண்கிட்ட வந்து சொன்னது. ஸோ அருண் வந்து பயங்கர ஷாக் ஆகிட்டுக்கிறாரு. ஷாக் ஆனது மட்டும் இல்லாமல் பக்கமே மஞ்சரி அவர்கள் வந்து சொல்லியிருக்காங்க, இல்லை நான் சொன்னேன் அப்படின்ற ஒரு வார்த்தையை வந்து சொல்லியிருக்காங்க. உடனே அருண் பிரசாத் அவர்கள் வந்து பார்த்திங்கன்னா முத்து மேலே பயங்கர காண்டாயிட்டுக்கிறாரு. முத்து சரிங்க ஓகே அப்படின்னு சொல்லிட்டு தம்ஸ் அப் பண்ணிட்டு போயிட்டு இருக்காப்புல. இந்த ஒரு விஷயத்தை வந்து பார்த்திங்கன்னா ரஞ்சித் கிட்டேயும் இன்னொரு ஆள்கிட்டையும் நின்று பேசிகிட்டு இருக்காப்புல. பாருங்க இப்படி நடிக்கிறான் பாருங்க, டப்பாங்க, இப்படி ஒரு விஷயம் நடந்துச்சுங்க, ஒன்றுமே இல்லைங்க, இவன் முகமே இவ்வளோ தாங்க, எப்போ பார்த்தாலும் நான் நல்லவன் சொல்லி காட்டிக்கிறதுக்காக ஏதோ ஒன்று பண்ணிகிட்டே இருக்காங்க. வெளியில் மக்கள்லாம் இருக்காங்கல்ல, கண்டிப்பாக ஒரு நாள் பிடிச்சி கிழிச்சு தொங்க விட போகிறாங்க. உண்மையான ரியல் ஃபேஸ் வந்து வெளியே வரப்போது பாருங்க. வேணா இந்த சாச்சனா பொண்ணை பிடிச்சி அவ்வளோ ரோஸ்ட் பண்ணாங்களே, அந்த பொண்ணு போய் உட்காந்து தனியாக அழுதுட்டுருக்கு. எல்லாரையும் அனுப்பிச்சிட்டு அந்த பையன் போய் உட்காந்துக்கிட்டு கட்டி பிடிச்சிட்டு அழ வச்சுட்டு இருக்கான். எவ்வளோ பாருங்க, எவ்வளோ நடிக்கிறான் பாருங்கள். சாச்சனாவை கட்டி பிடிச்சி அழுதுட்டுருக்கான். அந்த பொண்ணுக்கு ஆறுதல் சொல்கிற மாதிரி நடிக்கிறான். அது என்ன டப்பா அப்படின்னு சொல்லிட்டு மார்க்கிங் பண்ணுறாரு அருண் பிரசாத். டேய் நீ தானடா மார்க்கிங்கு, டிஸ்மிஸ்யூ, இந்த மாதிரி வார்த்தைகளை யூஸ் பண்ணாதீங்க, இதெல்லாம் ரொம்ப மோசமாக இருக்குதுன்னு சொன்னால் நீ தானே, நீயே இப்போ என்னடா பண்ணிகிட்ருக்க அப்படிங்கிற லெவலுக்கு தானே அந்த கேள்வியை கேட்க முடியுதா இருக்குது. ஏன்னா அந்த மாதிரி தானே பண்ணிகிட்ருக்காப்புல அருண் பிரசாத். ஸோ நீங்களே விடை சொல்லுங்கள், முத்துக்குமாரை பற்றி அருண் பிரசாத் அவர்கள் வந்து பேசுனது சரியா தவறா அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே கைஸ், ரொம்ப லென்த்தாக வந்து போயிடுச்சு. இதுதான் இன்றைக்கி நடந்த சுவாரஸ்யமான விஷயங்கள். ஸோ அதை பற்றி தான் இந்த வீடியோவில் முழுக்க ரோஸ்ட் செய்யப்பட்டது. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு வந்து பிடிச்சிருந்தா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. இன்னொரு தவறு சந்தினா. அன்டில் தென் பாய் ஃப்ரம் உதய். நன்றி, வணக்கம்.